தேர்தல் பரப்புரையின் போது போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கையில் பாரபட்சம் இருக்கக்கூடாது என்று தற்பொழுது தேர்தல் ஆணையம் அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறது. தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு தேர்தல் ஆணையம் சார்பில் கடிதமானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தில் பாதுகாப்பில் பாரபட்சம் இருக்கக்கூடாது என்பது கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது தேர்தல் தேதிகள் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து கட்சிகளும் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் பிரச்சார பாதுகாப்பு நடைமுறை தொடர்பான விதிகளில் பாரபட்சம் இருக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராகவேந்தர். ராகவேந்தர், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். தேர்தல் தற்போது நெருங்கி வரும் நிலையில் அரசியல் பிரமுகர்களின் பிரச்சாரமும் தற்போது சூடுபிடித்திருக்கிறது. நேற்று கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மற்றும் தவிக தலைவர் விஜயும் தற்போது அவர்களது தொகுதிக்கு சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் நேற்று பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த பின்பு பெரம்பூரில் கொளத்தூரும் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அங்கு திரண்டனர். பெரம்பூரிலிருந்து அவர் கொளத்தூர் செல்வதற்கு 2 மணி நேரம் மேலானது. இதையடுத்து போலீசார் போதிய பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்து தரவில்லை என்று அவர் ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தார். தவிக மாநில இணைப்பு சிபிஆர் நிர்மல்குமார் தமிழக தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது அந்த கடிதத்தின் அடிப்படையில் தற்போது டிஜிபி அவர்களுக்கு தமிழக தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் தற்போது கடிதம் எழுதியிருக்கிறார். எதன் அடிப்படையில் தற்போது பாதுகாப்பானது வழங்கப்பட்டு வருகிறது, எந்த அடிப்படையில் பாதுகாப்பு குறித்து எவ்வளவு பாதுகாப்பு அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் கொடுக்கப்பட்டு வருகிறார்கள் என்ற முழு விவரத்தை கடிதம் மூலமாக கேட்டறிந்திருக்கிறார். இந்த இந்த கடிதத்தின் மேலும் பாரபட்சம் இல்லாமல் தேர்தல் விதிகளை அனைத்து வேட்பாளர்கள் சமமான முறையில் பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்று டிஜிபி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக அர்ச்சனா பட்நாயக் அவர்களே தெரிவித்திருக்கிறார். நேற்று பெரம்பூரில் கொளத்தூர் விஜய் பிரச்சாரம் குறித்து காவல் நிலையத்திலும் இதுபோன்று தேர்தல் விதிமுறை நடத்தை விதிமுறைகள் வந்து தற்போது மீறியதாகவும் ஒரு குற்றச்சாட்டை எழுப்பப்பட்ட போது இது குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியும் விளக்கமும் கேட்டிருப்பதாக அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்போது சமமான முறையில் கட்சி பிரமுகர்களுக்கும் இது போன்று பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்று பிஜேபி அவர்களுக்கு அர்ச்சனா பட்நாயக் கடிதம் கொடுத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தேர்தல் பரப்புரையின் போது போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கையில் பாரபட்சம் இருக்கக்கூடாது என்று தற்பொழுது தேர்தல் ஆணையம் அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறது. தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு தேர்தல் ஆணையம் சார்பில் கடிதமானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தில் பாதுகாப்பில் பாரபட்சம் இருக்கக்கூடாது என்பது கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது தேர்தல் தேதிகள் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து கட்சிகளும் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் பிரச்சார பாதுகாப்பு நடைமுறை தொடர்பான விதிகளில் பாரபட்சம் இருக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராகவேந்தர். ராகவேந்தர், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். தேர்தல் தற்போது நெருங்கி வரும் நிலையில் அரசியல் பிரமுகர்களின் பிரச்சாரமும் தற்போது சூடுபிடித்திருக்கிறது. நேற்று கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மற்றும் தவிக தலைவர் விஜயும் தற்போது அவர்களது தொகுதிக்கு சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் நேற்று பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த பின்பு பெரம்பூரில் கொளத்தூரும் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அங்கு திரண்டனர். பெரம்பூரிலிருந்து அவர் கொளத்தூர் செல்வதற்கு 2 மணி நேரம் மேலானது. இதையடுத்து போலீசார் போதிய பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்து தரவில்லை என்று அவர் ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தார். தவிக மாநில இணைப்பு சிபிஆர் நிர்மல்குமார் தமிழக தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது அந்த கடிதத்தின் அடிப்படையில் தற்போது டிஜிபி அவர்களுக்கு தமிழக தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் தற்போது கடிதம் எழுதியிருக்கிறார். எதன் அடிப்படையில் தற்போது பாதுகாப்பானது வழங்கப்பட்டு வருகிறது, எந்த அடிப்படையில் பாதுகாப்பு குறித்து எவ்வளவு பாதுகாப்பு அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் கொடுக்கப்பட்டு வருகிறார்கள் என்ற முழு விவரத்தை கடிதம் மூலமாக கேட்டறிந்திருக்கிறார். இந்த இந்த கடிதத்தின் மேலும் பாரபட்சம் இல்லாமல் தேர்தல் விதிகளை அனைத்து வேட்பாளர்கள் சமமான முறையில் பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்று டிஜிபி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக அர்ச்சனா பட்நாயக் அவர்களே தெரிவித்திருக்கிறார். நேற்று பெரம்பூரில் கொளத்தூர் விஜய் பிரச்சாரம் குறித்து காவல் நிலையத்திலும் இதுபோன்று தேர்தல் விதிமுறை நடத்தை விதிமுறைகள் வந்து தற்போது மீறியதாகவும் ஒரு குற்றச்சாட்டை எழுப்பப்பட்ட போது இது குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியும் விளக்கமும் கேட்டிருப்பதாக அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்போது சமமான முறையில் கட்சி பிரமுகர்களுக்கும் இது போன்று பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்று பிஜேபி அவர்களுக்கு
அர்ச்சனா பட்நாயக் கடிதம் கொடுத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.